பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய ஒரு வழி உண்டு. பேதுருவை ஆண்டவர் அழைத்த பொழுது பேதுரு நடப்பதற்கு ஒரு வழியை ஆண்டு வைத்திருந்தார். யோவானை அழைத்தவர் யோவான் கடந்து வரும்படியாக ஒரு வழியை வைத்திருந்தார். பவுலை அழைத்தவர் பவுல் நடக்கும்படியாக ஒரு வழியை வைத்திருந்தார். நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கார். அந்த வழியை நான் தெரிந்து கொள்ள என்ன செய்யணும்? தேவ சுத்தத்தை அறிந்து கொண்டு தேவ பாதத்துல காத்திருந்து, நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் சில இடத்துல போய், நான் எந்த இடத்துலையும் போக முடியலையே, நான் ஸ்ட்ரக்காய் நிற்கிறேனே, இதற்கு மேல என்னால முன்னேற முடியலையே, இதற்கு மேல அடுத்த நிலைகளுக்கு நான் போக முடியலே. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தொழில வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை, ஏதோ ஒரு இடையில நான் ஒரு நிலைக்கு வந்து விட்டேன், இதற்கு அப்புறம் போக முடியலையே. தேவ சமூகத்துல நன்றாய் உங்களை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாம் போக சொன்ன இடங்கள் ஆபிரகாம் நடந்தார். ஆண்டவர் அந்த மகனை வர வர விருத்தி அடைய செய்தார், பலப்படுத்தினார், சீமானாய் மாற்றினார், ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய வழியில நடக்கிறேனா? கர்த்தர் சொல்லுகிற வழியில நடக்கிறேனா? கர்த்தர் என்னை தொழில் செய்ய சொல்றாரா, வேலை செய்ய சொல்றாரா, பகுதி நேர ஊழியம் செய்ய சொல்றாரா, முழு நேர ஊழியம் செய்ய சொல்றாரா? எந்த வகையில கர்த்தர் என்னை நடத்த சித்தமாய் இருக்கிறார்? நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய வழியில, தேவன் முன்குறித்த வழியில நான் கடந்து போய் கொண்டிருந்தால் எனக்காக எல்லா தடைகளை ஆண்டவர் உடைப்பார். தேவன் சொல்லுகிற பாதையில நான் கடந்து போகிற பொழுது எனக்கா எல்லாவற்றையும் ஆண்டவர் முடித்து கொடுப்பார். இன்னைக்கு ஸ்ட்ரக் ஆயிட்டனே, தடைப்பட்டு போயிட்டனே, நான் முன்னேற முடியல நினைக்காதீங்க. ஒரு நிமிடம், ஒரு விசை உங்களை ஆராய்ந்து பார்த்து, நான் நடக்க வேண்டிய பாதையில தான் இருக்கிறேனா, இதுதான் நான் போக வேண்டிய பாதையா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டு உங்களை நடத்துவார். நான் எடுத்த கோர்ஸ்ல முடிக்க முடியலன்னு கஷ்டப்படுற அன்பான பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டு உங்க கரத்துல கொடுத்திருக்கிற கோர்ஸ் ஆண்டு உங்களை நடத்தினபடி நான் நடக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற பொழுது, எப்படி அந்த இடத்துல நீங்க விடுதலை அடையணும், எப்படி அந்த கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும், ஆண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரயோஜனமானதை ஆண்டு உங்களுக்கு போதிப்பார். எந்த இடத்துலயும் தயங்கி போய் நிக்காதீங்க, தடைப்பட்டு நிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல தொடர்ந்து முன்னேறும்படியாய் ஆண்டு இடத்துல ஜெபிக்கிற பொழுது நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்க கரத்தை பிடிச்சு ஆண்டவர் நடத்துவார். அற்புதமா உங்களை நடத்துவார், அதிசயமா உங்களை நடத்த போறார். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.